ஹாய் கைஸ், இன்றைக்கி என்னோடய கிட்டுக்கு நான் வந்து என்ன ரெசிபி கொடுக்க போகிறேன் அப்படின்னா ரசம் சாதம் அண்டு கருணக்கிழங்கு மசியல். ஓகேவா? ஸோ அது செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரைஸு, நெக்ஸ்ட் ஒன்று வந்து ரசம், மூலிகை ரசம்ங்க. இந்த மூலிகை ரசம் எப்படி ரெடி பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து வறுவல், கருணக்கிழங்கு வறுவல். இதுவும் வந்து எப்படி செய்யணும் அப்படின்றது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி, சாதம் வடித்த தண்ணி ப்ளஸ் ஹாட் வாட்டர். ஓகேவா? ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஹாட் வாட்டர் ப்ளஸ் சாதம் வடித்த தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். பாயில் ஆகட்டும். தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சுங்க. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு பிளேட் எடுத்து மூடிடுங்க. நல்லா வேகட்டும். ஒரு 5 to 10 minutes வெந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா சாதம் வெந்த பிறகு நல்லா வெந்துருச்சு. இப்போ நீங்கள் ரசம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது ஒரு 1 or 2 minutes வேக விடலாம். மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக விட்டுடுங்க. ரச சாதம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ரச சாதத்தை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 or 3 பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். மூலிகை ரச சாதம் வந்து நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரசம் ரைஸ் பியூரியை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து கருணக்கிழங்கை மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கருணக்கிழங்கு எடுத்துக்கிறேன். அது 4 துண்டாக போட்டுக்கலாம். ஒரு பீஸை 4 துண்டாக போட்டாச்சு. இதில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் விட்டு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கருணக்கிழங்கு ஃப்ரையை வந்து நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கருணக்கிழங்கு மசியலை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க. கருணக்கிழங்கு மசியல், ரசம், ரைஸ் பியூரி ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். கருணக்கிழங்கு மசியல் வந்து ரொம்ப கம்மியாகவே கொடுங்க ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது. எந்த ஒரு ஃபுட்டுமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு கொடுத்தா போதும். கருணக்கிழங்கு மசியலை வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே கொடுங்க. இந்த அளவு கொடுத்தா போதும். நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.